சொத்து பத்தா சொந்த பந்தமா, பணமா பாசமா. இவங்க என்ன சொல்றாங்க? பணம் தான் வேணுங்கிறாங்க. உண்மையிலே நிம்மதி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எடுத்து பாருங்க. முதல் எழுத்து நீ, கடைசி எழுத்து தீ. நிதி இருந்தால்தான் ஒரு மனிதன் நிம்மதியாகவே வாழ முடியும். வருமானம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எடுத்து பாருங்க. வருமானம் என்ற வார்த்தைக்குள் தான் மானம் என்ற வார்த்தையே அடங்கி இருக்கிறது. ஒருவன் மானத்தோடு இருக்க வேண்டும் என்றால் வருமானத்தோடு இருந்தால்தான் அவன் மானத்தோடு வாழ முடியும். இப்ப உலக பணக்கார நாடுகள் சொல்றான், உலக பாசக்கார நாடுகள் நீங்க சொல்றானா? உலக பணக்காரர் வரிசையை அறிவிக்கிறான், உலக பாசக்கார வரிசையை எங்கேயாவது அறிவிச்சிருக்கானா? நல்லா யோசிச்சு பாருங்க. பணம் இருந்தா ஹீரோ, பணம் இல்லைன்னா ஜீரோ. பணம் இருந்தா அம்பானி, பணம் இல்லைன்னா அம்போனி. முன்னிக்கு பணங்கிறது ஒரு சொல்லுதாங்க. ஆனா இந்த உலகத்துல அது எத்தனை பேர்ல சுத்துது தெரியுமா? பணத்தை குண்டியல்ல போட்டோம்னா அதுக்கு பேர் காணிக்க. அதே யாசிப்பவற்றை கொடுத்தோம்னா அதுக்கு பேர் பிச்சை. அதே பணத்தை ஒரு கல்யாணத்துல எழுதினோம்னா அதுக்கு பேர் மொய். அதே பணத்தை பொண்ணு வீட்டுக்கார மாப்பிள்ளை வீட்டுக்கு கொடுத்தானா அதுக்கு பேர் வரதட்சணை. அதே பணத்தை ஒரு தொழில போட்டோம்னா அதுக்கு பேர் முதல். அதே பணம் திரும்பி வந்துச்சுன்னா அதுக்கு பேர் லாபம். அதே பணம் வராம போச்சுன்னா அதுக்கு பேர் நட்டம். அதே பணத்தை ஒருத்தட்ட கொடுத்தோம்னா அதுக்கு பேர் அசல். அதே பணத்தை அவங்க திருப்பி கொடுத்தாங்கன்னா அதுக்கு பேர் வட்டி. அதே பணத்தை அவன் கொடுக்க மாட்டான்னா அதுக்கு பேர் வராக்கடன். அதே பணத்தை ஒரு நாள் வேலை பார்த்து கொடுத்தோம்னா அதுக்கு பேர் கூலி. அதே பணத்தை ஒரு மாசம் சென்று கொடுத்தோம்னா அதுக்கு பேர் சம்பளம். அதே பணத்தை அவர் ரிட்டையர் கொடுத்தோம்னா அதுக்கு பேர் பென்ஷன். இந்த பணத்தை நோக்கித்தான் இந்த உலகமே ஓடிக்கொண்டு இல்லைன்னு சொல்ல முடியாது. பணம் இல்லாம ஒரு மனுஷன் வாழ முடியாது. அப்படி இருக்கிற காரணத்தால் உண்மையிலே மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவை சொந்த பந்தத்தை விட பணமே சொத்து பத்தே என்று நான் தீர்ப்பளிக்க முடியாது. உட்காரா உட்கார், கண்டிஷன் வை. இந்த ரெண்டு பேரும் பேசுறதுக்கான என்ன பதில் சொல்லணும், என்ன அவங்க என்ன தீர்ப்பு சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போட ரெண்டு பேரும் அந்த உட்கார்ந்து இருக்கிறது எனக்கு அப்படியே தெரியுது அவங்க முகத்துல. அப்ப பாசம்னா என்னன்னு பார்க்கணும். இப்ப பட்டிமன்றம் முடியும், நான் ஒரு விடிய காலம் ஒரு 4:37 வீட்டுக்கு போறேன்னு வைங்க. என் மனைவி என்னை பாப்பா, வாங்க மகாராஜா, திருவேங்கடத்தோடு பட்டிமன்றம் சென்றீர்களே, எப்படி இருந்தது? அப்படியா கேப்பா? பாப்பா தினம் பைக்கிட்டு ஊர் சுத்தி விட போய் படுறாமா. இதே முகம் கொஞ்சம் கவலையா இருந்துச்சுன்னா ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க அப்படின்னு கேட்பான். என்னன்னு தெரியலமா, என்னையால சரியா பேச முடியல, இயற்கை விவாதை தூண்டுது அப்படின்னு. கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சூடா பாலாத்தி கொடுத்து போய் படியாம்பா. வாழ்க்கையில் நான் தோற்று போகின்ற பொழுது என்னை தேற்றுவது மனைவி என்கிற உறவு, இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்ம தொழில் பண்றோம், வியாபாரம் பண்றோம், நஷ்டமாயிருது, எல்லாத்தையும் இழந்துடுறோம். வீட்டுல போய் தனிமரமா நிற்கும் போது நம்மளோட சேர்ந்து ஊர் சுத்தணும் நம்ம வீட்டுக்கு வருவானா? நம்மகிட்ட வாங்கி சாப்பிட்டு நம்ம வீட்டுக்கு வருவானா? நம்மளோட சேர்ந்து தண்ணி அடிச்சவன் நம்ம வீட்டுக்கு வருவானா? வரமாட்டான். போய் தனிமரமா நிற்கும் போது அது பெத்த தாய் கேட்பா, ஏண்டா அப்படி கண்கலங்கி நிக்கிற அப்படின்னு கேட்கும்போது சொல்லுவான், அம்மா தொழில எல்லாத்தையும் இழந்துட்டேனம்மா, எப்படிமா என் பிள்ளைகளை படிக்க வச்சு நான் கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன்னு சொல்லும் போது பெத்த தாய் சொல்லுவா, கையில கழுத்துல கிடக்கிறத கழட்டி கொடுத்து இதை வச்சு பொழைச்சுக்கூடான்னு சொல்லக்கூடியவர் தான் நாம் பெற்ற தாய் என்கிற உறவு. ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க, மகள்களை பெற்ற அப்பாக்களுக்குத்தான் 3 தாய் இருக்கிறாள் என்பதை யாரும் மறக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. நான் வீட்டுல போய் அம்மா தலைவலினா எங்க அம்மா ஒடியாந்து ஒரு மாத்திரையை கொடுத்து போட்டுக்கிட்டு படுறாம்பாங்க. அம்மா தலைவலினா என் மனைவி ஒரு தைலத்தை கொடுத்து தேய்ச்சிக்கிட்டு படுங்கம்பாங்க. அம்மா தலைவலினா எங்க அம்மா மாத்திரை தரவே வேணாம், என் மனைவி தைலம் தரவே வேணாம். என் மக ஒடியாந்து அந்த பிஞ்சு விரலால இங்கேயாப்பா தலைவலிக்குன்னு கைய வச்சா சரியா போயிருமே. இது எத்தனை கோடி கொடுத்து சார் வாங்குவீங்க? யோசிச்சு பாருங்க. இப்ப வீட்டுல பெரிய மனுஷன், அந்த ஊர்லயே அவர் தான் பெரிய மனுஷனா இருப்பாரு, பெரிய தாத்தா. அந்த வீட்டுல அவர் பேரை சொல்லி யாருமே கூப்பிட மாட்டாங்க. ஆனா அவரு நடந்து போவாரு, அவரோட 2 வயசு பேர பையன் அங்கே ஏந்து கொடுக்கணும்னு ஒடியாந்து ஏ ராமசாமி அப்படிம்பா, அவர் சிரிச்சுக்கிட்டு போவார். இதுதான் தாத்தாவுக்கும் பேரனுக்குமான உறவு. அவரு வீட்டுல தனி தட்டு இருக்கும், தனி டம்ளர் இருக்கும், தனி எல்லாமே அவருக்கு தனித்தனியா வச்சிருப்பாங்க. அவர் எச்சியில யாருமே அவர் சாப்பிட்டதுல சாப்பிட மாட்டாரு. ஆனா அவர் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாரு. அந்த 2 வயசு பேர போய் ஒடியாந்து சர்ன்னு ஒண்ணு கடிச்சு விடுவான், அது தெரிச்சு விடுவோம், எங்க குலசாமி, எங்க அண்ணமார் சாமி அப்படின்ட்டு அவர் பாட்டுல சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாரு. இப்ப தாத்தா வீட்டுல பெரிய மனுஷன் இருப்பாரு, பேரை 4 மணிக்கு ஸ்கூல் விட்டு வருவான்.
வேன்ல வந்து இறங்குவான், தாத்தா கூப்பிட போவாரு. பேராண்டி ஒடியடா ஒடியடா ஒடியடா, கொடுங்க பேக்க கொடுங்க, தாத்தா கொண்டு போறேன். வேணாம் தாத்தா, உனக்கு வயசாயிடுச்சு தாத்தா, நான் வச்சுக்கிறேன் அப்படிமா. அந்த லஞ்சு பேக்காவது குடுறா, நான் கொண்டு போறேன். வேணாம் தாத்தா, உனக்கு வயசாயிடுச்சு தாத்தா, நான் வச்சுக்கிறேன்மா. அப்ப நான் என்னடா பண்றது? என்னைய தூக்கு தாத்தா அப்படிமா. இது எத்தனை கோடி கொடுத்தாலும் உங்களுக்கு கிடைக்குமா சார்? யோசிச்சு பாருங்க. நம்ம சொல்றோம் பிள்ளையாது வச்ச பொருள் வச்ச இடத்துல இருக்குது இல்லையே, கிளச்சு கிளச்சு போடுதுன்னு சொல்றோம். எத்தனையோ வீடுகளில் 10 ஆண்டுகளாக 15 ஆண்டுகளாக வைத்த பொருள் வைத்த இடத்திலே இருக்கிறது, அதை கிளைத்து போட பிள்ளை இல்லையே என்ற ஏங்குகிற பெற்றோரிடம் கேட்டு பாருங்கள், பிள்ளையினுடைய உறவு என்னவென்பது தெரியும். தாய்மாமன் என்ற உறவு உண்மையிலே தமிழகத்திலேயே தமிழனுக்கே உரிய சிறந்த உறவு தாய்மாமன் என்கிற உறவு. தாய்மாமன் மடியில வச்சுதான் பிள்ளைக்கு காது குத்துவாங்க. மொட்டை அடிச்சு தாய்மாமன் பிள்ளைய மடியில வச்சு ஏன் தெரியுமா அந்த பிள்ளைக்கு காது குத்துறது? அது காது குத்துன்ற பொழுது அந்த பிள்ளை காதுல ஊசி இறங்கும் போது அழுகும் போது அந்த தாய்மாமன் தட்டி கொடுப்பான், தடவி கொடுப்பான். கவலைப்படாதையா, அழுகாத அழுகாத, உனக்கு வாழ்க்கையிலே என்ன நேர்ந்தாலும் உன் தாய்க்கு பிறகு உன்னை நாங்கள் காப்பாற்றக்கூடிய தாய்மாமன்கள் இருக்கிறோம் என்ற அந்த உணர்வை ஊட்டக்கூடியதுதான் நம்மளுடைய தமிழர் பண்பாடு, தமிழர் மரபு. நண்பர்களே, ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். 87 வயதிலே என் தந்தை இறந்து போனார். எனக்காகவே வாழ்ந்தவர் எங்க அப்பா. என்னோட பிறந்தவங்க 4 அக்காவையும் நல்லா படிக்க வச்சு நல்ல இடத்துல ஒரு திருமணம் செய்து கொடுத்த என் தந்தை 87 வயதில் இறந்து போனார். என்னை நல்லா படிக்க வச்சு எனக்கு ஒரு திருமணம் செய்து வைத்து எனக்கு தேவையானதை எல்லாம் செய்த எனக்காக மட்டுமே வாழ்ந்த என் தந்தை 87 வயதில் இறந்து போனார். என் தந்தை இறந்த பிறகு ஓராண்டுகள் வரை அவர் வச்சிருந்த ரூம்ல எந்த பொருளையுமே நான் எடுக்கல சார். எல்லா பொருளையும் அப்படியே வச்சிருந்தேன். எனக்கு ஒரு மனசு கஷ்டம்னா எங்க அப்பா ரூம்ல போய் உட்காருவேன் சார். எங்க அப்பா என்கிட்ட பேசுற மாதிரியே இருக்கும் சார். ஒரு தந்தையை இழந்தவனுக்கு தான் தெரியும் ஒரு தந்தையினுடைய பாசம் என்னவென்பது. ஒரு தாயை இழந்தவனுக்கு தான் தெரியும் ஒரு தாயினுடைய பாசம் என்னவென்பது. சார் உண்மையிலே மனைவியினுடைய அருமை யார்கிட்ட கேட்கணும் தெரியுமா? நாங்க நிறைய மனைவியை கேலி பண்ணோம், கிண்டல் பண்ணோம். வயதான காலத்திலே தன் மனைவியை இழந்து விட்டு ஒவ்வொரு தேவைக்காகவும் ஒவ்வொரு செயலுக்காகவும் ஒரு ரூபாய் பணத்திற்காகவும் ஒரு பாசத்திற்காகவும் ஒவ்வொரு வீடாக ஏங்குகிறானே, இந்த தகப்பனை கேட்டு பாருங்கள், மனைவியினுடைய உறவு என்னவென்பது தெரியும். நண்பர்களே, பணம் என்பது வாழ்வதற்கு தேவைதான். ஆனால் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு இந்த பணத்தை விட சொத்துக்களை விட சொந்த பந்தங்களே தேவை என்று தீர்ப்பளித்து உங்கள் பாதம் மட்டும் மண்ணை தொட்டு நிறைவு செய்கிறோம். வாய்ப்பு இருந்தால் மீண்டும் பல தலைப்புகளில் சந்திப்போம். ஒன்றை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். சொத்துக்களை வேண்டுமானால் பிரித்துக் கொள்ளுங்கள், சொந்தங்களை ஒருபோதும் பிரித்துக் கொள்ளாதீர்கள். நன்றி, வணக்கம்.